வெயில் கொதிக்கும் சித்திரை மாதம் திருவண்ணாமலையில் ஒரு அதிசயம் நடக்கிறது. அந்த வெயிலுக்குள்ள கூட மனம் குளிர வைக்கும் ஒரு தெய்வீக அனுபவம். அதுதான் சித்திரை வசந்த உற்சவம். பண்டைய காலத்தில் இந்த சித்திரை மாத வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. பக்தர்கள் அமைதியாக வழிபட முடியாமல் தவித்தனர். அந்த நேரத்தில் அவர்களின் நிலையை கண்ட அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமுலை அம்மனும் பக்தர்களுக்கு குளிர்ச்சி தரவும் மன அமைதி அளிக்கவும் ஒரு தெய்வீக வழியை தேர்ந்தெடுத்தனர். நீரால் சூழப்பட்ட ஒரு இடம், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மண்டபம், வெட்டிவேர் வாசனை, சந்தனத்தின் குளிர்ச்சி, அதுதான் வசந்த மண்டபம். அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் இந்த வசந்த உற்சவம் 10 நாட்கள் நடைபெற ஆரம்பித்தது. ஒவ்வொரு இரவும் அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமுலை அம்மனும் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளுவார்கள். அந்த காட்சி பார்க்கும் ஒவ்வொருவரின் மனதையும் குளிர்விக்கும். அதில் ஒரு அழகான நிகழ்வு, பொம்மை பூ கொட்டும் உற்சவம். ஒரு சிறிய பொம்மை மூலம் சுவாமி மீது மலர்கள் தூவப்படும். அந்த பூமழையை பார்த்தால் நேரம் நின்ற மாதிரி தோன்றும். இப்படி 9 நாட்கள் அன்பும் அமைதியும் நிறைந்த உற்சவம் நடைபெறும். பின்னர் விழாவின் இறுதி நாள் அதிகாலை நேரத்தில் ஐயங்குளம் அங்கே நடைபெறும் தீர்த்தவாரி. இறைவன் புனித நீரில் எழுந்தருளும் அந்த தருணம் மிகவும் புனிதமானது. அதை காணும் பக்தர்கள் மனம் நிறைந்த ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். அதே நாள் இரவு ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு, மன்மத தகனம். ஈசன் தனது நெற்றிக் கண்ணால் காமனை எரிக்கும் அந்த நிகழ்வு வாழ்க்கையின் ஆசைகளை கட்டுப்படுத்தும் ஒரு சின்னம். அதன் பிறகு சித்ரா பௌர்ணமி இரவு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அருணாச்சல மலை சுற்றி கிரிவலம் செய்வார்கள். இந்த முழு விழா சொல்லும் ஒரு உண்மை, வெயில் போல வாழ்க்கையில் சோதனைகள் வரும். ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைச்சால் அது குளிர்ச்சியாக மாறும்.